ஹாய் டு ஆல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டிஎன்டெட் 2026 ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் உங்கள் மொபைல் மூலமாகவே ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லையா, இதில் வந்து நீங்கள் trb.tn.gov.inங்கிறத டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான அஃபிஷியல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஆர்பியினுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணுன்னா நீங்கள் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறீங்களா 2க்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்ளை நவ் கொடுங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். இதில் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கொடுக்குறேன். உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே வெரிஃபை இமெயில்னு கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் திரும்ப இங்கே என்ட்ரி பண்ணணும். இப்போ ஓடிபி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸுக்கு வராமல் ஸ்பேமுக்கு வந்திருக்கும். அவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நாட் ஸ்பேம்ங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்பாக்ஸ்க்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இங்கே நீங்கள் போட்டுக்குங்க. சரிங்களா, ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை கொடுங்க. இமெயில் வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் கொடுங்க. அதுக்கும் ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை மறுபடியும் நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணணும். இது வெரிஃபை கொடுங்க. மொபைலும் வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டுமே வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், பாப்அப் மெசேஜ். யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் 2026 பேப்பர் 2. யுவர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் சென்ட் டு யுவர் இமெயில் அண்ட் மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கான டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். பாருங்களா, கேண்டிடேட் டேஷ்போர்ட்னு ஒன்று வருது. இதுதான் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி. நீங்கள் இதை இங்கே இருக்க பார்த்தீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளையா சேஞ்ச் பாஸ்வேர்டான்னு கேட்டிருக்கு, நீங்கள் அப்ளை கொடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கொடுங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கொடுங்க. நாங்கள் இங்கே எஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன டீட்டெயில் வருதுன்னு பாருங்கள். எஸ்ன்னு கொடுத்தோன்னே பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. விண்ணப்பதாரர்களுடைய சரியான எமிசைடு எண்ணை பூர்த்தி செய்ய வேண்டும். இதை பின்னாடி வந்து நாங்கள் சரிபார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட எமிசைடி தவறாக இருந்ததுனாவோ அல்லது 1/9/2025க்கு அப்புறம் நீங்கள் பணியில் சேர்ந்திருந்தாவோ, அது பணியில் சேர்ந்த நாள் 1/9/2025 அல்லது முன்பாகவோ இல்லை அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதே தான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய எம்இஸ் ஐடி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. ஐடி போட்டதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் போடணும். இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் போட்டாச்சு. அடுத்து ஒர்க்கிங்கின் நீங்கள் வந்து எந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டா கவர்மெண்ட் எய்டடா அல்லது ப்ரைவேட்டா அப்படிங்கிறத போட்டுருங்க. டீச்சிங் டைப் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃபுல் டைமாக பார்ட் டைமாக கன்சால்டேட்டட் பேவாங்கிறத போட்டுருங்க. இப்போ நீங்கள் ஃபுல் டைம் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஐடியினுடைய கேட்டகரி என்னன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் சிபிஎஸ்ல இருக்கீங்களா, ஜிபிஎஃப்ல இருப்பீங்களா, எஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல இருக்கீங்களான்னு போட்டுருங்க. இப்போ நீங்கள் சிபிஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிபிஎஸ் நம்பரை போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுருங்க. உங்களுடைய டெசிக்னேஷன் என்ன அப்படிங்கிறத போட்டுருங்க. பாருங்க, செகண்டரி கிரேட் டீச்சரா, ஸ்பெஷல் டீச்சரா, பிடியா, ப்ரைமரி ஹெச்எம்மா, மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மா, அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன வந்து உங்களுடைய போஸ்ட்டோ அதை நீங்கள் இங்கே பண்ணிவிடுங்க. அடுத்தது லாங்குவேஜ் அப்ளைங் ஃபார் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்ளைடு ஃபார்னு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன தமிழே கொடுத்துடலாம். சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க, மேக்ஸ் சயின்ஸா அல்லது வந்து சோசியல் சயின்ஸான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதுவோ அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய நேம், ஃபுல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர் என்னங்கிறதையும் வந்து ஃபில் பண்ணிடுங்க. வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆதாரா என்ன நீங்கள் கொடுக்குறீங்களா, பேன் கார்டா, ஆதார் கார்டா, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட், ஸ்கூல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு எது வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து ஆதார் கார்டு கொடுக்குறேன்.
ஆதார் கார்டு கொடுத்துருக்கனால ஆதார் கார்டுனுடைய நம்பர் நீங்கள் போடணும். ஆதார் நம்பரை போட்டுருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போடுங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. ரிலேஷன்ஷிப் டைப் கேட்டிருக்காங்க. நீங்கள் யாரோட நேமை கொடுக்க போகிறீங்களோ அந்த நேம் போட்டுருங்க. இங்கே ஃபாதர் நேம் போட்டிருக்கேன், அதனால் ஃபாதர் நேம் இங்கே இந்த இடத்துல கொடுக்கணும். உங்களுக்கு என்ன இனிஷியலுங்கிறத போட்டுருங்க. நேஷ்னாலிட்டிங்கிறதுல நீங்கள் இந்தியன் செலக்ட் பண்ணிடுங்க. ஸ்டேட் தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன ரிலீஜன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ரிலீஜனோ அதை டைப் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான கம்யூனிட்டி செலக்ட் பண்ணணும்னு அவங்க ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதில் சப்காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன சப்காஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். அப்புறம் இஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு வித் ஃபாதர் ஆர் மதர் நேமா, மதர் நேமில் தான் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர் நேம் கொடுத்துட்றேன். இஸ் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை தமிழ்நாடு கவர்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எஸ், தமிழ்நாடு இஷ்யூட் இன் தமிழ்நாடுன்னு போட்டுருங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை காம்படிட்டன் அத்தாரிட்டின்னு கேட்டிருக்காங்க. யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதை நீங்கள் போடணும். யார் கொடுத்தாங்களோ அதை போட்டுருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டேட் எப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கினீங்களோ அந்த டேட் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் போடணும் இந்த இடத்துல. அடுத்தது ஐ சர்டிஃபை தட் ஆல் த எபோவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்படி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்கும். உங்களுடைய சிட்டி நேம் என்னங்கிறதையும் இங்கே கொடுத்துக்குங்க. உங்களுடைய ஸ்டேட் என்னங்கிறதையும் கொடுத்துருங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறதையும் கொடுத்துருங்க. உங்களுடைய பின்கோடு என்ன, உங்களுடைய ஏரியானுடைய பின்கோடு என்னங்கிறதையும் கொடுத்துருங்க. ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துருங்க. உங்களுடைய மெயில் ஐடி மொபைல் நம்பர் அங்கேயே வந்திருக்கும். மறுபடியும் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். இஃப் அப்ளிகபிள் தான் நம்ம நோன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மறுபடியும் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவலண்ட், ஹெச்எஸ்சி, யூஜி இருக்கீங்கன்னா யூஜி போடுங்க. இல்லை டிடிஎட்டாக இருந்தால் டிடிஎட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 4 இயர் பிஏ பிஎட் பண்ணிங்கன்னா அதை போடுங்க. இல்லை பிஎட் தனியாக பண்ணியிருக்கீங்கன்னா பிஎட் பண்ணியிருக்கீங்க. இப்படி வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இடத்துல வந்து யூஜி ப்ளஸ் பிஎட்டுங்கிறதுக்காக பேப்பர் 2க்காக அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவலன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மார்க் ஷீட்னுடைய சர்டிஃபிகேட் நம்பர் இந்த இடத்துல போடணும். 10th மார்க் ஷீட்னுடைய சர்டிஃபிகேட் நம்பர் இந்த இடத்துல கொடுக்கணும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் மேலே டாப் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன போர்டில் 10th முடிச்சிருப்பீங்களோ அதை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா, ஆங்கிலோ இண்டியனா, மெட்ரிகுலேஷனா, அல்லது சிபிஎஸ்சியா, நீங்கள் எதில் முடிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் நீங்கள் இதை முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த இயரில் நீங்கள் எந்த பர்சன்டேஜ் வாங்கினீங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. என்ன மீடியமில் படிச்சீங்களோ அதையும் போட்டுருங்க. ஹெச்எஸ்சி ஈக்குவலண்ட் அதுக்கு அதே சேமு. ஃபர்ஸ்ட் மார்க் ஷீட்னுடைய சர்டிஃபிகேட் நம்பர் போடணும். அப்புறம் அதுவும் என்ன போர்டில் படிச்சீங்கிறத போட்டுக்கோங்க. எந்த இயரில் நீங்கள் முடிச்சீங்களோ அந்த இயரை போட்டுருங்க. இந்த பீரியடில் நீங்கள் படிச்சீங்க 12th அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுவும் போட்டுக்கோங்க. என்ன மீடியமில் படிச்சீங்கிறதையும் போட்டுக்கோங்க. இது மாதிரி யூஜி டிகிரி நீங்கள் எதை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை கேட்டிருப்பாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ ப்ரொவிஷனலான்னு கேட்டிருப்பாங்க. போட்டு எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கீழ் கார்னரில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பரை போட்டுங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் அந்த நம்பரை போட்டுங்க. நீங்கள் எந்த காலேஜில் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்களோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. காலேஜ் நேமோ அல்லது யூனிவர்சிட்டி நேமோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல அது போட்டுக்கோங்க. அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க, அதுக்கும் யூனிவர்சிட்டி நேம் போட்டுக்கணும். இந்த இடத்துல காலேஜ் நேம் கூட போட்டுக்கலாம். ரெகனைஸ்டு பை யூஜிசியான்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டியுமே ரெகனைஸ்டு பை யூஜிசியாக தான் இருக்குது. எஸ் கொடுத்துருங்க. என்ன டிகிரி படிச்சீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. பிஎஸ்சியா, பிஏவா, பிஇயான்னு கேட்டிருக்காங்க. பிஇ பிஎடோ அப்ளை பண்ணலாம்.
இடத்துல பாருங்கள் டிகிரியில் பிஏ பிஎஸ்சி பிஇ 3மே வந்திருக்கு. ஸோ பிஇ பிஎட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் என்னங்கிறது எழுதணும். பீரியட் ஆஃப் ஸ்டடி என்னன்னு போடுங்க. இந்த பீரியடில் அங்கே படிச்சீங்களோ அதை போட்டுக்குங்க. அங்கே நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வாங்கினீங்களோ அதை இங்கே போட்டுக்கணும். அதே மாதிரி பிஎட்டா அல்லது ஸ்பெஷல் எஜுகேஷனில் பிஎட்டாங்கிறத இங்கே போடணும். நீங்கள் வெறும் பிஎட்டா பிஏ பிஎட்டனுடைய அந்த 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. விச் ஸ்பெஷல் கேட்டகரி பிஎட்டில் 2-3 இருந்திருக்கு. நீங்கள் ஏதாவது ஹியரிங் யார் ஸ்பீச் இம்பேர்மெண்ட்ஸ்லையோ இந்த மாதிரி இதுலையாலும் இருந்தீங்கன்னா அதை போடுங்க. இல்லை எதுவும் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருங்க. அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அதுவும் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் பாருங்கள், கண்டிப்பாக சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அதையும் போட்டுருங்க. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்களோ அந்த காலேஜோட நேமையும் போட்டுருங்க. அது எந்த யூனிவர்சிட்டி சேர்ந்தது அப்படிங்கிறதையும் போட்டுருங்க. யூஜிசி என்னோட ரெகனைஸ்டு ஆனதான்னு கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் கொடுத்துங்க. எந்த இயரில் படிச்சீங்கன்னு போடுங்க. எந்த இயரில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த பீரியடில் நீங்கள் படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க, எந்த இயர் டு எந்த இயர் நீங்கள் படிச்சீங்களோ அதை நீங்கள் இங்கே போட்டுருங்க. அதில் என்ன பர்சன்டேஜ் வாங்கினீங்களோ அதையும் இங்கே போட்டுருங்க. எல்லாம் கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில் கரெக்டுங்கிறதுக்காக செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்கும். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டோ அல்லது நீங்கள் வந்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டோ எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுனால இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் ஏதாவது உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ டீட்டெயில் கேட்குது. அது வந்து 600 கொடுத்துருக்காங்க. இங்கே செக் பாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வருது. இப்போ அப்ளிகண்ட் ஃபோட்டோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அவங்களே சைஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மேக்ஸிமம் ஜேபிஜிலேயோ அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்லேயோ இருக்கணும். மேக்ஸிமம் டாக்குமெண்ட்டோட சைஸு 60 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூஜி பிஎட் எல்லாத்தினுடைய சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சினுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சு ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்தா நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாகவோ அல்லது யூபிஐ மூலமாகவோ நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுடைய அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். தேங்க்யூ.